வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இனி இபிஎஸ்ஐ கிட்ட கூட நெருங்க முடியாது, கூட்டணி தலைவருக்காக அமித்ஷா போட்ட பிளான். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தலில் தொடர் தோல்வியை சந்தித்து வந்ததை அடுத்து தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை அமைத்துவிட வேண்டும் என்பதால் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். இனி எந்த தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது. மேலும் இந்த அணியில் OPS, டிடிவி தினகரன் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. நமது கூட்டணி தான் மெகா கூட்டணியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அடித்து கூறி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார். முதல் கட்டமாக வரும் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் அவர் 23ஆம் தேதி தஞ்சை பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார். இந்த பயணத்தின் மூலம் அவர் 33 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்கிறார். மக்கள் கட்சி தலைவர்கள் தங்களது பயணத்தை வேன் அல்லது காரில் தான் மேற்கொள்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது பயணத்தை பேருந்தில் மேற்கொள்கிறார். அதற்கான பேருந்து ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு Y பிரிவு பாதுகாப்பில் உள்ள நிலையில் தற்பொழுது Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. Z பிரிவு பாதுகாப்பு விதியின்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு 22 பேர் கமாண்டோக்களாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியின் வீடு, தங்கும் இடம், செல்லும் இடம் என அனைத்து பகுதிகளிலும் 24 மணி நேரமும் அவருக்கு கமாண்டோக்கள் பாதுகாப்பு வழங்குவார்கள். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.